துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் நம்பிக்கை உடைந்து போனது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயத்தாலும் சில நபர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்து போய் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிர் என்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களின் நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டது. நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உங்களை தூக்கி எறிந்திருப்பார். ஆனால் அவருக்காக நீங்கள் எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான வேலைகளையும் அவர் சொன்னதும் நீங்கள் உடனே செய்து கொடுத்திருப்பீங்க. எதற்காக? அவர்களுக்கு நீங்கள் அடிமைக்காக கிடையாது, அவர்களுடைய பேச்சை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதற்காக அவங்களுடைய அன்புக்காக, அவங்களின் பாசத்துக்காக என்று நீங்கள் நினைத்து செய்து கொடுத்த சில உதவிகள் காலங்களும் நேரங்களும் மாற மாற அவர் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டே போவார். சில நாட்கள் கழித்து அவர் உங்களை அடிமை போலவும் ஒரு வேலைக்காரன் போலவும் உங்களை மாற்ற ஆரம்பிப்பார். அது உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். அதனால அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து முதல்ல விரிசல் ஏற்படும். அந்த ஒரு விரிசல் பெரிதாக ஆக ஆக ஒரு உடைதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பிரிந்து பெறும். அவர்களை மட்டுமே முழுமையா நம்பிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே எதை நோக்கி போவது என்று தெரியாமல் நடுத்தருவில் நிற்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் யாருக்காக எதை எல்லாத்தையும் தியாகம் செய்ய துணிந்தீங்களோ அவங்களே உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம தூக்கி எறிந்த போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள ஒரு நேரமும் அந்த ஒரு நேரத்துல ஓடி இருக்கும் அல்லவா? அதை நீங்க யோசித்து பார்ப்பீங்க. நம்ம என்னெல்லாம் அந்த ஒரு மனிதனுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம், இருந்தாலும் அவன் நம்மளை இந்த ஒரு நேரத்துல இப்படி பழி வாங்கிட்டு போயிட்டானே என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கற்பனைகளும் அவ்வளவு எண்ணங்களும் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பை தளர்ந்து போயிருக்கும் போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய மனதுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரகசிய எதிரிகள் இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அவர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டி என்றும் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களே உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முட்களை தூவினார்கள். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே செய்யாமல் இருந்த உங்களுடைய நண்பர்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டுமே தாங்க இருந்தாங்க. உங்களின் திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளை செய்தவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாததால் உங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியாமலும் தப்பிக்கவும் முடியாமலும் பெரும் ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கிறது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அடுத்ததா சில வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போயிருக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கோபங்கள் வரும், அவ்வளவு வருத்தங்கள் வரும். இருந்தாலும் அது உங்களுடைய கையை விட்டு போய்விட்டது, எதுவுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அனைத்து தகுதிகளும் உங்களுக்கே இருந்தும் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலையோ அல்லது துரதிருஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு சென்றிருக்கும். இலக்கின் மிக அருகில் சென்று வெற்றி கோட்டையை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி போட்டிருக்கும், சிதைத்து போட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் நல்லது மட்டுமே தாங்க இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில மன நிம்மதியானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும்
உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வைக்கப்படும். அந்த முற்றுப்புள்ளி ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அந்த முற்றுப்புள்ளியை வைப்பதால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு நிம்மதிகள் கிடைக்கும் என்பதையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயங்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் என அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த பயப்படக்கூடிய அனுபவங்கள் அனைத்துமே இந்த ஒரு காலத்துல உங்களை விட்டு விலகி போதுமான அளவுக்கு உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ததியானம் ஆன்மீக மற்றும் இறை வழிபாடுகளில் உங்கள் மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உலகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமின்றி புன்னகையோடு எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். அது நடந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிவிடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்யும். திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பானதாக மாறிவிடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்படுவதால் திருமண வயதில் இருக்கும் துலாம் ராசியினருக்கு வரனானது தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடிவிடும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனத்திற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறார்கள். அந்த ஒரு வாழ்க்கை துணையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமானதாகவும் மாறிவிடும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக நடக்க ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்குவாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையத்தான் தேடி கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரும் பொழுது அனைவருமே பிரிந்து விடுவார்கள். இது எப்படி சாத்தியமாகும் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் உங்கள் மீது ஒரு கண்ணு வைத்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பாங்க. இவங்க எங்க உங்க வாழ்க்கையில ஒன்று சேர வாழ போறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க அதை அனைத்தையுமே உடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு நன்மைகள் குடும்பத்துல நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமா காட்டி கொடுப்பீங்க. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி உங்களின் உண்மை தன்மையானது உலகிற்கு தெரிய வந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த ஒரு நற்பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தான் நடக்கும். ஆரம்பத்துல இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது கிடையாது தான். இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். அல்லது துரதிர்ஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு சென்றிருக்கும். இலக்கின் மிக அருகில் சென்று வெற்றி கோட்டையை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி போட்டிருக்கும், சிதைத்து போட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் நல்லது மட்டுமே தாங்க இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில மன நிம்மதியானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வைக்கப்படும். அந்த முற்றுப்புள்ளி ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அந்த முற்றுப்புள்ளியை வைப்பதால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு நிம்மதிகள் கிடைக்கும் என்பதையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயங்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் என அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த பயப்படக்கூடிய அனுபவங்கள் அனைத்துமே இந்த ஒரு காலத்துல உங்களை
உங்களை விட்டு விலகி போதுமான அளவுக்கு உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ததியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்கள் மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உலகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமின்றி புன்னகையோடு எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். அது நடந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிவிடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்யும். திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பானதாக மாறிவிடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்படுவதால் திருமண வயதில் இருக்கும் துலாம் ராசியினருக்கு வரனானது தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடிவிடும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்கள், தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனத்திற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறார்கள். அந்த ஒரு வாழ்க்கை துணையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமானதாகவும் மாறிவிடும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக நடக்க ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்குவாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையத்தான் தேடி கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரும் பொழுது அனைவருமே பிரிந்து விடுவார்கள். இது எப்படி சாத்தியமாகும் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் உங்கள் மீது ஒரு கண்ணு வைத்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பாங்க. இவங்க எங்க உங்க வாழ்க்கையில ஒன்று சேர வாழ போறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க அதை அனைத்தையுமே உடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு நன்மைகள் குடும்பத்துல நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமா காட்டி கொடுப்பீங்க. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள், அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி உங்களின் உண்மை தன்மையானது உலகிற்கு தெரிய வந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த ஒரு நற்பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்க